ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இம்பார்ட்டண்டான பிடிஎஃப்ஸ். ஸோ அது எல்லா பிடிஎஃப்பும் ஃப்ரீயாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சரியா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை மோஸ்ட்லி எஸ்எஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ககன் பிரதாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய இபுக்ஸ் சரியா. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பிடிஎஃப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 2024 நடந்து முடிஞ்ச மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு புக்காகவே இங்கிலீஷ்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ ஹிந்தியில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸுக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இங்கிலீஷ், ஸ்டாட்டிக் ஜிகே சரியா, அதில் சயின்ஸு, தென் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல், அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ போய் அக்சஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே எப்படி இருக்குது ஒவ்வொன்றையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை பாருங்கள் சரியா. நாட் ஒன்லி ஃபார் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து போட்டிருக்கார். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனல் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்எஸ்சி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அவைலபிள். சரி ஓகே, இப்போ நான் அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், இதெல்லாம் தான்ப்பா அந்த புக். ஸோ இதில் கிட்டத்தட்ட 19 புக் இருக்குது. ஸோ இதில் எஸ்எஸ்சிக்கு தான் அதிகமான புக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரயில்வேக்கு ஒரு 2-3 தான் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லி 3 பிடிஎஃப் இருக்குது. மற்றது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிக்கு தான். மெயின்லி எஸ்எஸ்சியில் 2024 நடந்து முடிஞ்ச கொஷின்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி சாப்டர் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க சரியா. எக்ஸாம் வைஸ் அண்ட் சாப்டர் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், நான் மேத்தமெட்டிக்ஸ் புக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், புக்கை. ஸோ இங்கே பாருங்கள், 2024 நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாம்ஸோட கொஷின்ஸையும் கம்பைல் பண்ணி கிட்டத்தட்ட 4500 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இது புக் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்க தேவையில்ல. இப்போ எனக்கு டைம் அண்ட் ஒர்க் வேணும் அப்படின்னா நான் டைம் அண்ட் ஒர்க்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே சரியா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் அண்ட் ஒர்க் ஓப்பன் ஆயிரும். அதில் எத்தனை கொஷின் இருக்குது? 190க்கும் மேற்பட்ட கொஷின் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், சிஜிஎல்லில் கேட்டது, சிஹெச்எஸ்எல்லில் கேட்டது, எம்டிஎஸ், சிபிஓ, ஜிடி. ஸோ நான் ஜிடி எக்ஸாம் இல்லை எம்டிஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் படிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு மட்டும் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த எம்டிஎஸ் 2024 இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எம்டிஎஸ் 2024 கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். அதோ எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் ஹவில்தார் சிபிஐசி அண்ட் சிபிஐ என் எக்ஸாமினேஷன் ஆஃப் 2024 கொடுத்துருக்கான். ஸோ அதில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு சிஜியில் முடிக்கலாம், அடுத்து சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, ஜிடி எது வேணாலும் முடிக்கலாம். இல்லை எனக்கு ஜிடி மட்டும் வேணும்னா ஜிடி கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜிடியில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் ஓப்பன் ஆயிடும். ஸோ புரியுதா? அதுதான் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ புக்னாலே அப்படி தான் இருக்கும் இல்லையா, ரைட்டு. ஸோ இது மட்டும் இல்லை, மேக்ஸுக்கு இது. ஸோ இதே மாதிரி ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கொஷின் கம்ப்ளீட் ஸ்டாட்டிக் ஜிகே சரியா. 2024 கேட்ட கொஷின்ஸை மட்டும் கம்பைல் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ ரொம்பலாம் பின்னாடி போல் இது ரொம்ப பாருங்கள் டைப் வைஸே பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ மியூசிக் அண்ட் டான்ஸ்னால் மியூசிக் அண்ட் டான்ஸை டச் பண்ணால் மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்துடும் சரியா. ஸோ பக்கத்திலே வந்து நமக்கு ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ வந்து ஜாயின் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கோங்க சரியா, ரைட். ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி பிவைக்யூ புக் கிட்டத்தட்ட 780க்கும் மேற்பட்ட கொஷின். ஸோ அதே பாருங்கள், எக்ஸாம் வைஸ் தனித்தனியாக பிரிச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் முதல்ல நான் சொன்ன மாதிரியே தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2024 எஸ்எஸ்சி கொஷின்ஸ் எல்லாமே ஜிகேக்கும் சரி இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கிலீஷோட இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது சரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 24 வரைக்கும் எல்லாமே கம்பைல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1700 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ புரியுதா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே வந்து நீட்டாக பக்காவாக இருக்கும் புக். ஸோ அடுத்ததாக கான்செப்ட் கிங்கு, தென் அதுக்கப்புறம் மெயின்ஸ், சிபிஓ. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய புக்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் ஆஃப் பிவைக்யூ 2021 சரியா 2024 வரைக்கும் மேக்ஸில் கேட்ட 1500 டாப் கொஷின்ஸ் சரியா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ எந்த பேஜ் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ சொல்யூஷன் வேணும்னாலும் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஹிந்தியில் போட்டிருப்பாரு. ஸோ ஹிந்தி புரிஞ்சவங்க அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் சரியா.
ஸோ இப்போ நான் ரயில்வேக்கு வந்துடுறேன். ரயில்வேல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் புக் இருக்கா? ரைட்டு. ஸோ இதில் பாருங்கள், ஃபிசிக்ஸ்லேயே லெவல் 1 லெவல் 2, ஸோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர், இது மாதிரி எல்லாமே பக்காவாக ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். சரியா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், டேரெக்டாக இப்போ எனக்கு வந்து சொல்யூஷன் வேணும். சரியா? ஃபிசிக்ஸ் லெவல் 2ஓட சொல்யூஷன் வேணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ எப்படி வந்து இந்த புக்கை பக்காவாக யூஸ் பண்ணுறது, அது மட்டும் தான் உங்களுடைய பிளானாக இருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ புரியுதா? ரைட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப்ஸ்ப்பா. ஓகேவா? ஸோ ரீசனிங்க்கும் இருக்குது, மேக்ஸ்க்கும் இருக்குது, இது ரயில்வேக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ ரீசனிங் பாருங்கள். ரீசனிங் கிட்டத்தட்ட 45 டாபிக் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் கம்பைல் பண்ணி ஸோ என்ன பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 28 டாபிக் வந்து கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ ரயில்வேஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு ஆல் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். ஆல்ரெடி எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் இந்த மாதிரி இருக்குது, ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ. பாய்.